வரும் மார்ச் 22ஆம் தேதி ஐபிஎல் தொடர் தொடங்க இருக்கிறது. இத்தொடரை எதிர்பார்த்து ரசிகர்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக ஆர்சிபி, அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் ரசிகர்கள் கோப்பையை வென்றே ஆகஸ்ட் வேண்டும் என்ற முடிவுடன் இருக்கின்றனர். இம்முறை ஆர்சிபி அணி புது தோற்றத்துடன் இருக்கின்றது. புதிய வீரர்கள், புதிய கேப்டன் என புது முகத்துடன் இம்முறை ஐபிஎல் தொடரை எதிர்கொள்கிறது. கேப்டனாக ரஜத் படிதார் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் கேப்டனாக்கப்பட்டது குறித்து கோலியும் பெருமையாக பேசியிருக்கிறார். எனவே 17 ஆண்டுகளாக வெல்லாத கோப்பையை இம்முறை வெல்ல வேண்டும் என்ற முனைப்புடன் களம் இறங்குகின்றனர். இந்த நிலையில் ஆர்சிபி அணியின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை இத்தொகுப்பில் பார்க்கலாம். ஆர்சிபி அணியில் பில் சால்ட், லிவிங்ஸ்டன், படிக்கல் போன்ற அதிரடி பேட்ஸ்மேன்கள் இடம் பெற்றுள்ளனர். தொடக்க வீரர்களாக விராட் கோலி, பில் சால்ட் இறங்க வாய்ப்புள்ளது. பில் சால்ட் அதிரடியாக விளையாடக்கூடியவர். எனவே விராட் கோலி மறுபுறம் பொறுமையாக ரன்களை சேர்க்கலாம். அதேபோல் மிடில் ஆர்டரில் நிதானமாக ஆட படிதார் இருக்கிறார். அதிரடியாக ஆட லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் போன்றோர்கள் இருக்கிறார்கள். பந்து வீச்சை எடுத்துக்கொண்டால் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் என அனுபவம் வாய்ந்த வீரர்கள் உள்ளனர். கூடுதலாக யாஷ் தயால் போன்ற இளம் வீரர்கள் இருக்கின்றனர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் பலவீனம் என்று பார்த்தால் அது சுழற்பந்து வீச்சில்தான். சாஹல் போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் அணியில் இல்லை. குர்னால் பாண்டியா, சுயாஷ் ஷர்மா